ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 40 டேஸ் சேலஞ்சில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் அண்ட் நீட்டாக அரேஞ்ச் பண்ண போகிறேன்னு அது கூடயே ஒரு சில திங்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். கீழே இருக்கிற பெட்டு கீழே இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழேயும் டஸ்ட் அண்ட் க்ளீன் பண்ணணும். பெட்டு கீழே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒர்க் அரேஞ்சிங்க. அதுக்கு முன்னாடி அங்கங்கே இருக்கிற பேங்கிள்ஸு, இயரிங்ஸ் அந்தந்த பிளேஸில் செட்டப் பண்ணிடணும். இது பார்த்திங்கன்னா நான் டெய்லி போடுற பேங்கிள்ஸ். ஸோ இங்கே தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த சிக்டட் பேங்கிள்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுவேன். மீடியெல்லாம் அப்படியே தான் இருக்குமே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் கீழே இருக்கிற திங்ஸ் எடுத்துகிட்டு கீழே அரேஞ்ச் பண்ணிடணும். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணி தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போதைக்கு எல்லா திங்ஸுமே தனித்தனியாக போட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அம்மா இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த செயின் எல்லாம் அருந்துச்சு. அதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். சும்மா இருக்கும்போது இது ஜாயின் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி பார்த்திங்கன்னா அங்கே தேவையில்லாதது பேங்கிள்ஸ், சில்டட் பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை அரேஞ்ச் பண்ணிட்டு கீழே பெட்டுக்கு கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு டஸ்ட் அண்ட் க்ளீன் பண்ணிட்டேன்னா ஒர்க் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ அதையும் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பெட்டு கீழே இருந்த திங்ஸ். பெட்டு கீழே இவ்வளோ குப்பை இருந்துச்சு. இப்போ இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பெட்டு கீழேயே வச்சுட்டு இது இது பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். இதை க்ளீன் பண்ணியாச்சு. ட்ரெஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. இது குப்பை வாரிட்டு இது அங்கங்கே வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பேக் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஸ்டிச் பண்ண தந்தாங்க. அது ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதை இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கான பிளான் ஃபினிஷ் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.